வெல்கம் டு சாஜய் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றின உடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய், கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க. இப்போது சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மிளகா, தனியா, சோம்பு, மிளகு, சீரகம் இதை எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை ஸ்மெல் போட்டோம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, மிளகு, சீரகம், தனியா, காஞ்ச மிளகாய், சோம்பு இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பவுடராக பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாகவே வறுத்துக்கோங்க. இப்போ வந்து தக்காளி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து மஞ்சத்தூள், தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மட்டன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாலாம் நல்லா மட்டன் இதாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து 3 விசில் விட்டு இறக்கிட்டேன். நீங்கள் அதே மாதிரி 3 விசில் விட்டு எடுத்துருங்க, ப்ரெஷர் எடுத்துருங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பவுடரு அந்த மசாலாவை போட்டுட்டு இப்போ வந்து தேங்காய் பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், இதுக்கப்புறம் நான் 2 விசில் விட்டேன். 2 விசில் விட்டுட்டு இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு குழம்பு. கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.